ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ரஞ்சித். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம், எந்த மாதிரிலாம் பண்ணோம், அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் அன்னைக்கு விடியற் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிடுவோம். நம்ம வீட்டிலே விளைஞ்ச நெல் அல்லது பச்சரிசி வச்சு பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வழக்கமாக பண்ணிட்டு வரோம். விடியற் காலையில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் எழுஞ்சி கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி மாடத்தை சுத்தம் பண்ணிவிட்டு பூவெலாம் வச்சு பார்த்திங்கன்னா அலங்கரிச்சிருக்கோம். வாங்க இப்போ எப்படி படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் படைத்த அரிசி, விளக்கு, அப்புறம் பிள்ளையார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்க வைக்கிறதுக்கு தேவையான வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10:30லேருந்து 1 மணி வரைக்கும் பொங்க வைக்கிறதுக்கு நல்ல நேரம்ன்றதுனால 10:30க்கெலாம் பார்த்திங்கன்னா பொங்க பானை வச்சு பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஊரில் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா வாசலில் வந்து புதுசாக அடுப்பு கட்டி பார்த்திங்க அப்படின்னா பொங்க வைப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்கக்கூடிய அடுப்பை சுத்தம் பண்ணிவிட்டு மொழிவிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதிலே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்க வைப்போம். நாங்கள் வந்து மண்பானையில் பார்த்திங்கன்னா பொங்க வைக்க மாட்டோம். மாட்டு பொங்கலுக்கு தான் புதுசாக மண்பானை மண் சட்டி எடுத்து பார்த்திங்கன்னா பொங்க வைப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பானையிலே பார்த்திங்கன்னா பொங்க வைப்போம். எங்கள் வீட்டில் மிளகு பொங்கலும் சக்கரை பொங்கலும் தான் அன்றைக்கி ஸ்பெஷலு. தமிழர் பண்பாடு சொல்லி வைப்போமே. பொங்கல்லாம் செஞ்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வீரன் கோவில் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பொங்கல் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட பழக்கம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே விளையிற காய்கறிகள் மற்றும் நாட்டு காய்கறிகளை வச்சு செய்யக்கூடிய குழம்பு தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்பெஷலு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் போட்டு செய்யக்கூடிய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அன்றைக்கி இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து படைக்கணும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து வாழைக்காய் தான் செய்யணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செஞ்சு பார்த்திங்கன்னா படைப்போம். கோயிலில் போய்ட்டு படைச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து படைப்போம். இப்போ வாங்க கோயிலில் எப்படி படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்ணே தெரியல என்ன வீடியோ எடுக்கிறேன் எனக்கு தெரியாது. பவர்ஃபுல்லாக வைங்க, நல்லா தான் தெரியாமல். கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே படைச்சி முடிச்சாச்சு. எங்களுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து போச்சு. எங்கள் வீட்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.